ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா கர்ணன் பேர் என்னடா கர்ணன்னு வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான், அந்த பணக்காரன் அவன் சொத்து எல்லாத்தையும் ஊருக்காக எழுதி கொடுப்பான், இது போல் படம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுத்தமாக இல்லை. நம்ம கர்ணன் படம் அப்படியே வேறு மாதிரி இருக்க போது, வேறு லெவலில் இருக்க போது. சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி சொல்லிடுறேன். நம்ம சேனலில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி போடுற பல லாங்குவேஜஸில் வர சூப்பரான படத்தெல்லாம் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம சேனலும் ரொம்ப புது சேனலாக இருக்கனால நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேரை தட்டி விட்டுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணன் படத்தில் ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை நடு ரோட்டில் ஃபிக்ஸ் வந்து ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. ஏன்னா ஆரம்பமே இப்படி ஒரு சீன் காட்டுறாங்களேன்னு பார்த்தா அந்த குழந்தைய ஒரு ஆள் கூட வந்து காப்பாற்றணும் அப்படின்னு முன் வரவே இல்லை. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு, கார் எல்லாம் போகுது. ஆனால் யாருமே அந்த குழந்தைய வந்து காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணமே சுத்தமாக இல்லாமல் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஏடா ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே இந்த சீனில் இந்த படத்தில் நம்ம லால் சார் யமன்கிற கேரக்டர் பண்ணுறாரு. தனுஷ் காலையிலே கிளம்பி யமனோட சேர்ந்து சைக்கிளில் போயிட்டுருக்காரு. சைக்கிளில் போயிட்டு இருக்கும் போது தான் இன்றைக்கி மீன் வெட்டுற சடங்கு இருக்குது, வா நம்மளும் போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யமன் சொல்கிறாரு. மீன் வெட்டுறதை ஏன் எல்லோரும் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்கிறீங்க, எங்கள் அம்மாவை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கு, என்ன காரணம் இது அப்படின்னு கேட்கும்போது, அந்த மீனை முதல்ல யாருமே வெட்டவே மாட்டாங்க, அதை வெட்டுறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே வெட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யமன் சொல்கிறாரு. எதுக்காக மீனை வெட்ட போகிறது இல்லை அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் மீனை வெட்டினதுக்கப்புறமா ஊரில் நிறையா பலி விழுந்துச்சு, அதனால் அப்பையிலேருந்து மீனை வெட்டுறதே இல்லை. ஆனால் மீனை வெட்டினா தான் நமக்கு எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி இந்த வாட்டி நான் மீனை வெட்டுறேன் அப்படின்னு தனுஷ் சொல்கிறாரு. என்ன நீ மீனை வெட்டுறியா, ஏன்ப்பா உனக்கு அந்தாலாம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. நீங்களும் நினைக்கலாம் மீனை வெட்டுறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் இங்கே மீனை வெட்டுறதுலே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இங்கே மீனை வெட்டுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு குளத்துல 2 பேர் நின்றுக்கிறாங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீனை கையில் பிடிச்சிட்டு ஒரு ஆள், இன்னொரு சைடு வாழை கையில் பிடிச்சிட்டு ஒரு ஆள். மீனை கரெக்டாக தூக்கி போடும் போது கரெக்டாக இந்த சைட்லேருந்து குதிச்சு வாழை வச்சு ஒரே வெட்டில் மீனை 2 துண்டாக வெட்டணும். அதுதான் இந்த சடங்கு. இந்த சடங்கை பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதனால தான் ரொம்ப நாள் யாரும் பண்ணாமல் இருந்தது. பண்ணதுனாலும் நிறையா பலி விழுந்துருச்சுங்கனால அதை பண்ணுறதே அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம தனுஷ் பண்ணுறேன்னு சொல்லும் போது ஊரே அதை பார்த்துட்டு என்ன நீ பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. ஆனால் தனுஷ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனை தூக்கி போடவும் அவர் வெட்டவும் கரெக்டாக முடிஞ்சிருது. மீனை இவர் வெட்டிடுறாரு. மீனை வெட்டினதுக்குமே ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. தனுஷை வந்து பெரிய தலைவராட்டம் பார்க்குறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தன் மீனை வெட்டி யானையில் ஏறியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஊர்லேயே ரொம்ப பெருமையானவர் ஆயிடுது தனுஷ். அதுக்கப்புறமா அந்த வெட்டின வாள் இவருக்கே சொந்தமாயிடுது. அந்த வாழை வச்சிருக்கவங்க தான் ஊருக்கே பெரிய ஆளுங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தனுஷை சுற்றி எப்போவுமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன சீன் வருதுன்னா, அவங்க அப்பா அவங்க பொண்ணை காலேஜில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. நம்ம கொடியங்குளத்தில் தான் ஒரு பஸ் ஸ்டாப் கூட இல்லைல்ல, அதனால் மேலூர் பஸ்ஸில் கூப்பிட்டு போய் காலேஜில் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி மேலூர் போகிறாங்க. மேலூர் போனால் அங்கே மேலூர்காரங்க 2 பேர் உட்காந்துக்கிட்டு உரண்டலுக்கு தான் உட்காந்துருக்கானுங்க. அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணோட அவங்க அப்பா உட்காந்துருக்கும் போது ரொம்பவே அசிங்கமான முறையில் அந்த செவுத்தில் அந்த பஸ் ஸ்டாப்பு செவுத்தில் வந்து ஒரு பொம்பளை படம் வரைகிறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா என்னடா பொம்பளை பிள்ளை இருக்கும்போது இந்த மாதிரி அசிங்கமாக வரைகிறீங்களே அப்படிங்கும் போது, இது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பு, நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அப்பாவை அந்த நடு ரோட்லேயே போட்டு அடித்து சரியாக அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க மேலூர்காரங்க. அதுக்கப்புறமா மேலூரில் பெரிய ஆளாக இருக்க ஒருத்தர் வந்து சண்டையை பிரித்து விட்ற மாதிரி பிரித்து விட்டு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க காலேஜெல்லாம் ஒன்று சேர்க்க வேணாம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறமா அவங்க அப்பா ஊருக்குள்ளே வந்து அந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டு தனுஷால சும்மா இருக்க முடியாமல் மேலூர்காரங்களை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர வழியில் அப்புறம் சம வேகத்தில். இதனால் பஸ்ஸுக்காரங்க அங்கேயே நிறுத்திட்டு என்னடா குதிச்சுட்டானே ஏதோ அடிக்கடி பட்டுருச்சான்னு பார்க்கறதுக்காக நிறுத்துறாங்க பஸ்ஸை. அதுக்கப்புறமா பஸ்ஸுலேருந்து இறங்கி எல்லாரும் வந்துட்டு அவனுங்க என்ன வேணால் பண்ணுவானுங்க, நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க, கேட்குறவனையும் கேட்கக்கூடாதீங்க, பஸ்ஸில் நான் கத்துறேன்ட்டு எல்லாரும் என் வாய மூடுன்னு பேசுறது லாய்க்கு. ஊரில் இதை போய் சொன்னாலும் ஊர்லேயும் எல்லாரும் சேர்ந்து என் வாய மூடிடுறீங்க, அப்போ என்னைக்கு தான் நமக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் பேசிகிட்டே இந்த சீனை விட்டு போகிறாரு. இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனுஷ் ஒரு இடத்துல தனியாக உட்காந்து நடந்தது எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோயின் முறையாக தனுஷ்கிட்ட வந்து அவங்கள கூப்பிட்டு நெத்தியில் முத்தம் கொடுத்து அவங்களோட காதலை தெரிவிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் வருது. இந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சீன் வருது. இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் போட்டுட்டு ஒரு சின்ன குழந்தை வர மாதிரி ஒரு இது காட்டுறாங்க. இந்த மாஸ்க் போட்டு இந்த சின்ன குழந்தை யாருங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம படத்தோட தொடக்கத்தில் பார்த்தோம்ல ஒரு குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்து நடு ரோட்டில் கிடக்கிற மாதிரி, அந்த குழந்தை தான் இதுங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. அப்படி போர்ட்ரே பண்ணும்போது இந்த குழந்தை தான் நம்ம தனுஷோட தங்கச்சிங்கிறதையும் ஒரு சீன் மூலயமா வெளியே கொண்டு வராங்க. இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து வீட்டில் ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அக்கா என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யமன்கிட்ட கேட்க போகிறாங்க. என்ன நடந்துச்சுங்கன்னு யமனும் ரொம்ப தயங்கி இது மாதிரி திரௌபதி தனுஷ் இந்த மாதிரி காதலிச்சிட்டு இருந்தாங்க, அதில் வந்து அந்த திரௌபதி பிள்ளைக்கு ஏதோ கோவம் போல ஏதோ ஏட்டி போட்டி பேசியிருக்கும் போல, அதனால தான் இவங்க இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அவங்க அக்கா ரொம்பவே கோவமாகி வீட்டுக்கு போய் தனுஷை போட்டு அடிக்கிறாங்க. நீ இன்னும் ஒரு வேலைக்கு கூட போகலை, உனக்கு அதுக்குள்ளே ஜோடி கேட்குதா, நீ வேலைக்கு போகாதனால தான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்க, நீனு
நான் மட்டும் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் சோத்துக்கு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசிட்டு போயிடுறாங்க அவங்க அக்கா. இதுக்கப்புறமா நம்ம தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே பேசாமல் ரொம்பவே தனிமையாகவே இருந்துட்டு இருக்க மாதிரி சீன்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் யமனே வந்து சரி வாடா எவ்வளோ நாள் தான் அப்படி உட்காந்துருக்க போகிற, வா நம்ம போயிட்டு கபடி ஆடலாங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. தனுஷ் உடனே நான் தான் எங்கே வந்தாலும் சண்டை இழுக்கிறேன்ல, எதுக்கு என்ன கூப்பிட்டு போகிற, நீனே போய் ஆடிக்க, நான்லாம் வரல அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறமும் தனுஷுக்கு மனசு கேட்காம சரி சும்மா போய் வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அந்த கபடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடியங்குளத்தில் இருக்கவங்க ரொம்ப தோக்குற மாதிரி நிலைமைக்கு போயிடுறாங்க. தனுஷ் இல்லாதனால தான் தோக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு யமன் போயிட்டு மறுபடியும் கேட்குறாரு, வேடிக்கை பார்க்குற நீ வந்து ஆடினா என்ன, இங்கே பாரு நம்ம ஊர் மானமே போகுது, நீ வந்து ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் வந்து உள்ளே வந்து ஆடுறாரு. கண்ணாடியை உடச்சிட்றான். பஸ்ஸு கண்ணாடி உடச்சோன்னா பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இறங்கி வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே அடிக்கிறாங்க. அடிக்கிறதெல்லாம் தனுஷ் பார்த்துக்கிட்டே அமைதியாக உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா தனுஷ் அங்கே ஓரமாக கறந்துட்டு இருந்த ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸை முழுசாகவே சுக்குநூறாக அடித்து உடைக்கிறாரு. அந்த கட்டையை வச்சே பஸ்ஸு டிரைவரையும் கண்டக்டரையும் அடிக்க வர எல்லாரும் பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸை அந்த இடத்துல வச்சு கண்ணாடியை உடைக்கிறது, சீட்டை உடைக்கிறதுங்கிற மாதிரி முழு பஸ்ஸையும் சுத்தமாக நாசம் பண்ணிடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. இதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருந்த பொடியங்குளங்காரங்க இப்போ பஸ்ஸையே உடச்சு விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படியே பஸ்ஸை உடஞ்ச நிலமையில இந்த இடத்துல வைக்கிறாங்க இன்டர்மிஷன் பிளாக்கு. இதுக்கப்புறம் கூட்டின பஞ்சாயத்து வந்து எதுக்காக பஸ்ஸை பேச்சுவார்த்தை போகுது, நடுவில் வந்து அந்த கண்டக்டர் ஒருத்தன் வந்து அங்கே பஸ் உடைக்கும் போது அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தான்ல, அவனை பார்த்துட்டு இவன் தான் கல்லை விட்டு எரிஞ்சது முதல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பையனை காட்டுறாரு. அந்த சின்ன பையனை போலீஸ் பிடிக்க போக யோகி பாபு டக்குன்னு வெளில வந்து பஸ்ஸை உடைச்ச பசங்களை நாங்கள் தான் ஒழிச்சு வச்சிருக்கோம், இந்த பையனை விட்டுருங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவன் இப்படி சொல்கிறானே, வளர்றானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி சொல்கிறேன்னா, ஆமாம் சின்ன பையனை கூப்பிட்டு போகிறாங்க, இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பஸ்ஸை உடைச்சது எங்கள் ஆளுங்க தான், அவங்கள நாங்கள் விட்டுடுறோம், அந்த சின்ன பையனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா பஸ்ஸை உடைச்சவங்கள வெளியில் கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னோன்னா எல்லாரும் எந்திரிச்சு அப்போ வராங்க. அந்த கூட்டத்தில் நடந்தது நம்ம தனுஷ் வந்து பஸ்ஸை உடைக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் எண்ணம் கிடையாது, எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப் இல்லை, ஒரு கர்ப்பிணி பெண்ணு பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தாங்க, அதை கூட ஒரு ஆள் யாருமே நின்று கூப்பிட்டு போகணுன்னு இல்லை, அதனால தான் நாங்கள் கல்லை விட்டு எரிஞ்சோம், எங்களுக்கு பஸ்ஸை உடைக்கணும்னு எந்த எண்ணமும் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாரு. அவங்க எல்லாரும் அவங்க பெரியவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த பஸ்ஸை உடைச்ச இவங்களால நீங்கள் இப்போ அடி வாங்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பஸ்ஸை உடைச்சதுக்காக நம்மளை அடிக்கலை, நம்ம எல்லாரும் கீழ் ஜாதிங்கிறதுனால தான் நம்மளை இலக்காரப்படுத்தி அவங்க அடிக்கிறாங்க, பஸ்ஸை உடைச்சதுக்கு ஒன்றும் அவன் அடிக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் இந்த மாதிரி வேறு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பாக போலீஸ்காரங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சதுக்காக நம்ம ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்தால் போலீஸாக இருந்தாலும் சரி, மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, நம்ம சண்டை போட போகிறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் இறங்கி போய் தான் நம்மளை இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலேயும் நம்மளால் அடி தாங்க முடியாது. அடிக்கு பயந்தவங்களாம் ஒழுங்கு மரியாதை ஊரை விட்டு ஓடி போயிருங்க, சண்டை போடுறவங்க மட்டும் ஊரில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை ஊரில் இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் இதுக்கு மேலேயும் நம்ம இறங்கி போனோன்னா நமக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஊருக்கு போலீஸும் கலெக்டரும் வந்ததுக்கப்புறமா இது மாதிரி வந்து பேசுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக நாங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. பேசுறதுக்காக வந்தீங்கன்னா ஒழுங்காக கலெக்டரை மட்டும் உள்ளே விடுங்க, நாங்களே பேசிக்கிறோம், நீங்கள் யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கலெக்டருக்கும் உள்ளே போக ஒரே பயமாக இருக்குது. எல்லாரும் கத்தியும் கடப்பாரையும் வச்சுருந்தா யாருக்கு தாங்க பயம் வராது. அதுக்கப்புறமா ஊர் மக்களை போலீஸ்காரங்க உள்ளே வந்து அடின்னு அடித்து வெளுக்கிறாங்க, வீடெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. வயசு வித்தியாசமே பார்க்காம எல்லாரையும் அடிக்கிறாங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாரையுமே அடிக்கிறாங்க. இது மாதிரி வயசானவங்களாம் அடிக்கிற மாதிரி ரொம்பவே பாவமான நிறைய சீன்லாம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம இவங்க கையில் நான் அடி வாங்கி சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சுக்கிற மாதிரி ஒரு கொடூரமான சீன் வருது. தனுஷுக்கு போகும்போது சுத்தமாக மனசே இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்காரு. இது மாதிரி போகும்போது நம்ம அங்கேருந்து அந்த ஹெட் போலீஸோட கழுத்தில் கத்தியை வச்சு ஒரு கோவிலுக்குள்ளே கூட்டு போய் உள்ளே வச்சு பூட்டிடுறாரு. இந்த மாதிரி உள்ளே வச்சு பூட்டினா உனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா, உங்கள் ஊரையும் அழிச்சிட்டு தான் நான் கிளம்புவேன், இங்கே ஊரில் ஒருத்தங்க உயிரோடு இருக்க முடியாது, எல்லாரையுமே நான் கொண்டுட்டு தான் கிளம்புவேங்கிற மாதிரி அந்த கோவிலுக்குள்ளே அந்த போலீஸ்காரன் மிரட்டிட்டு இருக்காரு. அந்த கோயிலுக்குள்ளேயே 2 பேருக்கும் செம்ம சண்டை நடக்குது. வெளியில் எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த போலீஸ்காரன் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு, நான் பஸ்ஸை உடைச்சங்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணலை, அதுக்கு மேலே